முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோயில்களில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேதாஜி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் கோயிலில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் அலகு குத்தி பால் குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று தண்டையார்பேட்டையில் உள்ள சேனியம்மன் ஆலயத்தை அடைந்தனர். அங்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் வழிபாடு நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகளும் மற்றும் தொண்டர்களுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். சென்னை மாங்காடு அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலில் ஆயுஷ் ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றன. சிறப்பு பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தேனியில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மஞ்சள், பன்னீர், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அஇஅதிமுக மகளிர் அணி சார்பில் கூட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கொரடாச்சேரி ஒன்றியம் திருக்கண்ணமங்கையில் உள்ள ஸ்ரீ அபிஷேக வள்ளி தாயார் சமேத பக்தவத்சல பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும், விஷ்ணு